மட்டும் டாட்டா போகிறோன்னு சொல்லுவோம் விஷயம் ஒரே அழுகே அழுதுட்டா. அப்புறம் அவங்க டேடி சமாதானப்படுத்திட்டு இருந்தாங்க. அப்புறம் பாப்பா ஃபர்ஸ்ட் டைம் வந்து இன்றைக்கி ட்ரெயினை பார்த்த உடனே அவளுக்கு ஒரு மாதிரி புதுசாக இருக்கேன்னு பார்த்துட்டே இருந்தா. அப்புறம் அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம். என் ஹஸ்பண்ட் போகிற வழியிலே ஒரு இதை கண்டுபிடிச்சிட்டாங்க, ஒரு செடி மாதிரி. அதை உடச்சா அதுலேருந்து குளிக்கிறதுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்களா அந்த மாதிரி இருந்துச்சு. இதை தான் சேல்ஸ் பண்ணுறாங்க போல் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் எங்கள் அம்மா வீட்டில் வியூலாம் சூப்பராக இருக்கும். அங்கே போய் என் ஹஸ்பண்ட் டான்ஸ் ஆனாங்க, நான் வீடியோ எடுத்து கொடுத்துட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு சாப்பிட்லான்னு வந்துட்டோம். நாங்கள் போயிருக்கோம். நான் சிக்கன் கிரேவியும் மசாலா செஞ்சுருந்தாங்க. அம்மா சமையல்லாம் எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனால் எங்கள் அம்மா சமையல்லாம் எங்கள் ஃபேமிலி எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நல்லா செய்வாங்க. அங்கே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அரண்மனை படம்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு வெளியில் போனால் நாய்க்குட்டி வந்து நின்றுச்சு. அங்கே சாப்பாடு போட்டு வளர்ப்பாங்க போல். அது சாப்பாடுக்காண்டி ரெடியாக வந்து நின்றுச்சு. டாட்டா சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. போகிற வழியில் ரோஸ் மில்க் கடை ஒன்று ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. பார்த்த உடனே பிடிச்சிருந்துச்சு. என் ஹஸ்பண்டை சொல்லவும் நிப்பாட்டியிருந்தாங்க. அங்கே போய் ரோஸ் மில்க் குடிக்கலான்ட்டு ஆர்டர் பண்ணி 2 ரோஸ் மில்க் வாங்கி அவங்க குடிச்சிட்டு இருந்தோம். அங்கேருந்து ரோஸ் மில்க் குடிச்சிட்டு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஓகே டாட்டா.